ஒரு எம்ஐ ஒரு 5G மாடலுக்கு எப்படி ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாடல் வந்து பேக் டோரை வந்து கழட்டுற மாதிரி இல்லை, இந்த பேக் டோரை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாடல். அப்போது நீங்கள் எப்பவும் போல் சென்ட்ரல் கேஸுக்கும் பேக் டோருக்கு உள்ள கேப்பை யூஸ் பண்ணி பிளைடு உள்ளே சொருகிடணும். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஜஸ்ட்டு 2 ட்ராப் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் சீட்டை வந்து உள்ளே கரெக்டாக கேப்பில் உள்ளே நுழைச்சிட்டு இந்த பிளைடு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணிட்டு வரணும். இப்போது இந்த டோரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மொபைலை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி இருந்தனால இந்த டோர் வந்து நமக்கு ஈஸியாகவே கலந்து வந்துடுச்சு. நம்ம மேலே இருக்கிற ஸ்க்ரூஸை வந்து கழட்டிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டீல் பிளேட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஜஸ்ட்டு இந்த கார்னரில் வச்சு லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஸ்டீல் பிளேட் வந்து கலந்து வந்துடும். இப்போ இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே பேட்டரிக்கு கீழே தான் போகுது. இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் பேட்டரிக்கு மேலே வருது. அப்போது இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் கழட்டணும். லைட்டாக நகம் வச்சு லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பு கழண்டு வந்துடும். உங்களுக்கு நகம் சுத்தமாக இல்லைன்னா ஓப்பனர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரியோடைய கனெக்டர் வந்து நம்ம கழட்டி விடணும். இப்போ பேட்டரி கனெக்டரை கழட்டிட்டோம். பேட்டரிக்கு மேலே போகிற ஒரு ஸ்ட்ரிப்பை கழட்டிட்டோம். இப்போ பேட்டரி நம்ம வெளியே எடுக்கணும். பேட்டரி வெளியீடு இருக்குது. இந்த மாடலை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப்பை பிடிச்சி மெதுவாக அப்படி இழுக்கணும். நீங்கள் சில மாடல் கலண்டு வரும் பேட்ரி, சில மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல் கட்டாகி போயிடும். மீண்டும் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு லைட்டாக தூக்குறோம். உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரில் கொஞ்சம் பெட்ரோல் அப்ளை பண்ணணும். நிறைய பெட்ரோல் ஊற்றிடக்கூடாது. நிறைய பெட்ரோல் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து பேட்ரி மாற்ற தான் வந்திருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்குது. நிறைய பெட்ரோல் ஊற்றிட்டிங்கன்னா சில மாடலுக்கு வந்து பெட்ரோல் வந்து டிஸ்பிளேக்குள்ளே போயிடும். அப்போ அளவாக தான் பெட்ரோல் ஊற்றணும். இப்போ லைட்டாக நான் ஷேக் பண்ணி பார்க்குறேன் கலண்டு வருதா அப்படின்னு. எனக்கு இது கலண்டு வரல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒட்டின மாதிரியே இருக்குது. ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு பேட்ரி ஒட்டின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் சேம் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்போட கனெக்டரும் பேட்டரியை ஒட்டின மாதிரி இருக்குது. அப்போ இந்த பேட்டரியை கழட்டும்போது நீங்கள் இந்த ஓப்பனரை இல்லாட்டி இந்த மாதிரி ஓப்பனரை யூஸ் பண்ணும் பொழுது ஸ்ட்ரிப்பு பக்கம் கொண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு பக்கம் வச்சு நம்பிடக்கூடாது. அப்படி நம்பினீங்க அப்படின்னா அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு வந்து கட் ஆகிடும். அப்போது பேட்டரியை கட்டும்போது பக்கத்தில் ஸ்ட்ரிப்பு இருக்கா, பேட்டரிக்கு அடியில் ரொம்ப எட்ஜில் வந்து இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்போ சார்ஜிங் ஸ்ட்ரிப்பாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இது வந்து இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டும் பேட்டரி ரொம்ப டைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ட்ராப் பெட்ரோல் ஊற்றிருக்கோம், அப்பளும் கலண்டு வரல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வரலைன்னா இந்த பேட்டரியோடைய சென்ட்ரல் கேஸுக்கும் இந்த பேட்டரிக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த ஓப்பனரை வச்சு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணணும். லைட்டாக
இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்ரி கழண்டு வருது. அப்போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா மீண்டும் 2 ட்ராப் வந்து பெட்ரோல் ஊற்றிக்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரையும் எல்இடி டிஸ்பிளேங்கிறனால பெட்ரோல் எக்ஸ்ட்ரா உள்ளே போனாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா பெட்ரோல் வந்து எல்இடி டிஸ்பிளேக்குள்ளே போகாது. இதே எல்சிடி டிஸ்பிளேனால் நீங்கள் பெட்ரோல் வந்து அளவாக தான் ஊற்றணும். சரி, இப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம கழட்டிட்டோம். டிஸ்பிளே மாற்றும் போது நிறைய மாடல் வந்து பேட்டரி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைல் பேட்டரி சேஞ்ச் பண்ண வந்ததுன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மொபைலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேட்டரி வாங்கியிருக்கோம். இந்த பேட்டரியை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. ப்ளஸ் என்னென்னா பேட்ரி என்ன கண்டிஷனில் கொண்டு போய் 1 இயருக்குள்ளே கொடுத்தீங்கனாலும் சரி, பேட்ரி நல்லா உப்பி இல்லை சார்ஜ் நிற்கல அப்படின்னாலும் 1 இயருக்குள்ளே என்ன பிரச்சனையெல்லாம் மாற்றிடலாம். இதே வேறு லோக்கல் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா சார்ஜ் நிற்கலைன்னா மாற்றி தருவாங்க. பட் பேட்ரி உப்பிடுச்சு அப்படின்னா மாற்றி தர மாட்டாங்க. மொபைலா கம்பெனியை பொறுத்தவரையும் பேட்ரி உப்புனாலும் அவங்க மாற்றி தருவாங்க. ஏன்னா வேறு லோக்கல் பிராண்டை விட இந்த மொபைலா பிராண்ட் வந்து டிஸ்பிளே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா சேர்ந்து தான் வரும். இந்த மாடலில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 750 ரூபா வருது. நம்ம கஸ்டமருக்கு 1400 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ரி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா BP42 BP42 அப்போ நம்பர் சேமாக இருக்கணும். இப்போ இந்த பேட்டரிக்கு நான் எந்த பேஸ்ட்டும் போட போகிறதில்ல. இப்போ கரெக்டான அதே பொசிஷனில் வச்சுட்டு பேட்ரி கனெக்டரை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போர்டில் வந்து கனெக்ட் ஆகிக்கும். கரெக்டான பொசிஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், லாக் ஆகிடுச்சு. பொசிஷனை மாற்றி வச்சு அமுத்துனீங்கன்னா ஒன்று போர்ட்லேயோ இல்லை பேட்டரிலேயோ கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிரும். அப்போது நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் பேட்டரி மாற்றிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு மாட்டலை. நீங்கள் எந்த ஸ்ட்ரிப்பு மாட்டுற மாதிரி இருந்தாலும் உங்கள் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஒரு ஸ்ட்ரிப்பை கழட்டுறீங்களோ மாட்டுறீங்களோ, அது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்போ சார்ஜிங் ஸ்ட்ரிப்போ, அந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு தான் நீங்கள் கழட்டுறதோ மாட்டுறதோ நீங்கள் பண்ணணும். அப்போ தான் சேஃபாக இருக்கும். சரி, இந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிப்பு மாற்றுவோம். அதுக்கப்புறம் பேக் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கனெக்டரை வந்து மாட்டலாம். சரி, இந்த கனெக்டரை மாட்டியாச்சு. இப்போ எப்பவும் போல் ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இந்த ஸ்டீல் பிளேட் வந்து இந்த மாதிரி காடி இருக்குது. இந்த காடி வந்து கேஸுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கணும். சும்மா மேலே வச்சு அமுத்திடக்கூடாது. பொறுமையாக பார்க்கணும். கரெக்டாக அந்த காடி வந்து கேஸுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். இப்போது எல்லா ஸ்க்ரூஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேக் டோரில் வந்து லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். பேஸ்ட் வந்து நிறைய போடக்கூடாது, லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். இப்போது இந்த எல்லா கார்னர்லையும் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டான பொசிஷனில் வச்சு இப்போ ரப்பர் பேண்ட் போட்டுக்க வேண்டியது. இந்த ரப்பர் பேண்ட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சீட் ஆகும்.